Welcome students. In the video la 12th standard business max chapter 1 exercise 1.2 la question number 3 வந்து சால்வ் பண்ணலாம்ப்பா. இதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் ரெண்டு क्वेश्चन சால்வ் பண்ண வீடியோக்கான லிங்க் சைடுல ஐ கார்டுல தரேன். நம்ம பிளேலிஸ்ட்ல செக் பண்ணாலும் அங்கேயுமே இருக்கும். சரிங்களா? சோ क्वेश्चन ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் தரல. ஜஸ்ட் நீங்க அந்த क्वेश्चन பார்த்தா ஈஸியா புரிஞ்சிரும். சரிங்களா? So don't worry. A total of 8600 was invested in two accounts. One account earned 4.3/4% of annual interest and other account earned 6.5 annual interest. If total interest for 1 year was 431.25, how much was invested in each account? நல்லா கவனிங்க. 8600 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் போடும்பொழுது 4.3/4% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வருது. இன்னொரு அக்கௌண்ட்டில் போடும்பொழுது 6.1.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ ரெண்டும் சேர்த்தா 431.25 அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ தனித்தனியாக எவ்வளோ இன்வெஸ்டட் இருந்தால் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ண போகிறோம். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டு கம்பெனி கொடுத்துருக்காங்களா? ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் த டேஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நான் அசியூம் பண்ணுறது எப்படின்னா நல்லா கவனிங்க, பொறுமையாக சொல்லித்தரேன். லெட் ருபீஸ் எக்ஸ் அண்ட் ருபீஸ் ஒய் பி டூ அமௌண்ட்ஸ். ஓகேவா? டூ அமௌண்ட்ஸ் இன்வெஸ்டட் இன் கம்பெனி ஆர் இன் டூ அக்கௌண்ட். சரிங்களா? ரெண்டு அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்கல்ல, ரெண்டு அக்கௌண்ட்டு நான் போட்டுக்கிறேன். டூ அக்கௌண்ட்ஸு கிளியராக எழுதிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் ஃபார், சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபஸ்ட் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபஸ்ட் அக்கௌண்ட். ஸோ எப்படி எழுதுவீங்க நீங்கள்? 4.3/3% ஆஃப் எதில் வரும்? ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க? எக்ஸ் போட்டாங்களா? ஸோ எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. அப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம்? 4 4s are 16, 19/4. சரிங்களா? பர்சன்டேஜ் என்ன இருந்தது? பை 100ன்னு அர்த்தமா? ஸோ இன்ட்டு பை 100 டைம்ஸ் எக்ஸ். அது எப்படி எழுதலாம்னா 19/400 எக்ஸ்ன்னு எழுதலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃபார் செகண்ட் அக்கௌண்ட் எப்படி எழுதுவீங்க? செகண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ? 6.5 கொடுத்துருக்காங்களா? ஸோ 6.5% ஆஃப் என்ன பண்ணோம்? செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் எவ்வளோ? ஒய்ன்னு போடணும். ஸோ அப்போ எப்படி எழுதிங்க? 2 6 are 12, 13. ஸோ 13 அதே தான் வரும், பட் இங்கே 2 இருக்கா? ஸோ 13/200 ஒய்ன்னு போடணும். நல்லா பார்த்துக்கோங்க, டினாமினேட்டர் பார்த்துக்கோங்க, 4 போட்டுறாதுங்க. இங்கே 2 இருக்குது, அதனால் நான் 200 ஒய்ன்னு போடுறேன். சரிங்களா? இப்போ கொஸ்டினில் நமக்கு ரெண்டு தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோப்பா? 8600. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கிவன் எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணால் 8600. இது ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா? செகண்ட் ஈக்குவேஷனு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இதையும் ஆட் பண்ணால் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 431 பாயிண்ட் சொல்லியிருக்காங்களா? ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி எழுதுவீங்க? 19/400 எக்ஸு ப்ளஸ் 13/200 ஒய் ஈக்குவல் டு 431.25. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த டினாமினேட்டரில் 400லாம் இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் 400ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒன்றா நீங்கள் எழுதிக்கோங்க. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நான் 400ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இங்கே 400 கேன்சல் ஆகிட்டு வெறும் 19x மட்டும் கிடைக்கும். இது 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்குமா? ஸோ 26y வரும். இது நீங்கள் 400ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 172500 வரும். செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் உங்களுடைய நியூ ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிட்டர்மினன்ட் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன? வெறும் 1 தான். இங்கே கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ? 19ம் 26ம். சரிங்களா? இந்த ஃப்ராக்ஷனில் எதாவது ஒமிட் பண்ணிவிடுங்கப்பா. இது ஒமிட் பண்ணிடுங்க. ஏன்னா இதை நான் 400 மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி மாற்றிட்டேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் கன்வெர்டட் லைக் திஸ். அப்போ இதை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 26 1s are 26, 19 1s are 19. சப்ட்ராக்ட் பண்ணால் 7 which is not equal to 0. சரிங்களா? அப்போ என்ன எழுதணும்? சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஸோ கேன் அப்ளை கிரேமர்ஸ் ரூல். அதை அப்படியே எழுதிக்கோங்க. கேன் அப்ளை கிரேமர்ஸ் ரூல். சரிங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது உங்களுக்கு? 8600 172,500 இது இருக்குது. இது தான் நீங்கள் அங்கே எழுதணும் டெல் எக்ஸுக்கு. சரிங்களா? ஸோ டெல் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன நம்பரு? 8600 172,500. இது 126. கொஞ்சம் பெருசாக போகாமல் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது நீங்கள் 26ம் 86 மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு 00 போட்டுக்கிட்டிங்கன்னா 223600 வரும்.
இது 1ஆல் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 172500 வரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 51,100ன்னு வரும். சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் நீங்களே தான் போட்டு பார்க்கணும். சரிங்களா? அதையுமே நான் உட்காந்து போட்டுட்டு இருக்க முடியாது. 12th வந்துட்டீங்க நீங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு டெல் ஒய் பாருங்கள். டெல் ஒயில் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. இதை 1 19 அப்படியே வச்சுக்கிட்டு இதை அங்கே மாற்றிடுங்க. 8600 172500. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 172500 வரும். இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 163400 வரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 9100ன்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம இந்த 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ எப்படி எழுதுங்க? x is equal to del x by del. ஸோ என்ன வரும்? 51100/7. என்ன வரும்? 7 7s are 49, ரிமைனிங் 1 3 7s are 21. 7300 கிடச்சாச்சு. அதே மாதிரி y equal to del y by del. ஸோ எவ்வளோ? 9100/7. இது நமக்கு தெரியும், இது 13 டைம் தெரியும்ல. ஸோ 13,300. அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கிடச்சாச்சு இல்லை? அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. ஸோ யூ கேன் டேரெக்ட்லி ரைட் டவுன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்ன இதெல்லாம்? தேர்ஃபோர் அமௌண்ட் இன்வெஸ்டட், ஓகேவா? அமௌண்ட் இன்வெஸ்டட் அட் என்னது ஃபஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 4/3/4% இஸ் 7,300 அண்ட் 6/1/2% இஸ் 1,300. அவ்வளோதான், சம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. புரியுதாப்பா? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். போன கொஸ்டின் வந்து நம்ம டேரெக்டாகவே வேர்ட் ப்ராப்ளமில் இருந்து அப்படியே ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணோம். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது. அதாவது அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த பர்சன்டேஜை சால்வ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிட்டர்மினன்ட் நான் ஜீரோன்னு சொல்லிவிட்டு கிரேமர்ஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/3 மேட்ரிக்ஸ். இன்னும் ஒரு கொஸ்டின், 4th கொஸ்டினுமே உங்களுக்கு 2/12 தான் வரும். அதுக்கப்புறம் 5th கொஸ்டின் 6th கொஸ்டின் 3/3 மேட்ரிக்ஸில் வரும். சரிங்களா? ஸோ அதேமாதிரி கன்யூஸாக பார்த்துட்டே வாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் சம் ஐடியா தேர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் வீடியோ சில்ட்ரன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டிட்டு மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எப்பவும் சொல்கிறது தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போடாலும் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் கேட்ச் அப் இன் another வீடியோ. பை பை.